ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாப்பர்ஸ் எஜுகேஷன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 10th 11th 12th பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு அப்படிங்கிறது ரொம்ப கிட்ட நெருங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நிறைய ஸ்டடீஸ் நீங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க, ஓகேவா? ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் அளவும் சரி மனதளவும் சரி நிறைய டிப்ரெஷனாக இருக்கும். ஸோ நைட் டைமில் படிக்கலாம், காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு படிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவீங்க. ஆனால் அந்த தூக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த தூங்கவும் செய்யணும். ஒரு மனிதருக்கு கண்டிப்பாக 6 to 7 hours ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக தூக்கம் அப்படிங்கிறது தேவை. ஸோ இந்த டைமில் தூக்கத்தை தவிர்த்து கிடையாது, தூக்கம் வராமல் படிப்பதற்குண்டான அந்த 10 வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக 6 to 7 hours அப்படிங்கிறது கண்டிப்பாக தூக்கம் தேவை. 7 ஹவர்ஸ்ன்றது நிச்சயமாக வேணும். இந்த 10 வழிமுறைகள் பின்பற்றிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் நைட் அண்டு மார்னிங் சீக்கிரம் எழுந்திரிச்சு படிக்க முடியும், ஓகேவா? ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஸோ அதுக்கு உண்டான 10 வழிமுறைகள் பார்த்துடலாம், ஓகேங்களா? ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியான ஒர்க்கு கிடையாது. அதை என்ஜாய் பண்ணி பண்ணுறாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது, சரிங்களா? சில பேர் நிறைய புக்ஸ் இருக்குது, இவ்வளோ படிக்கணுமே, இவ்வளோ சிலபஸ் இருக்குது, இவ்வளோ கவர் பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு டிப்ரெஷன் இருக்கும். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி படிக்கிறாங்களா அப்படின்னா அது கிடையாது. விளையாட்டு என்பதை விட படிப்பு என்பது அவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான வேலையாக கூட நிறைய பேர் திங்க் பண்ணிகிட்ருக்காங்க, சரிங்களா? ஸோ அதை எப்படி எளிமையாக அந்த 10 ஸ்டெப்பை பின்பற்றி ஈஸியாக உங்களோட ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் நிச்சயமாக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ கண்டிப்பாக தூக்கம் என்பது ஒரு 7 hours அது கண்டிப்பாக வேணும். ஸோ இந்த 10 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா, டோன்ட் ரீட் ஆஃப்டர் லஞ்ச் ஆர் டின்னர். டோன்ட் ரீட் அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டு உடனே படிப்பது என்பது தவிர்க்க வேண்டும், ஓகேங்களா? இப்போ நீங்கள் நைட்டோ இல்லை ஆஃப்டர்நூனோ ஏதோ ஒன்று சாப்பிட்றீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பிட்டு முடிச்சுட்டு வயிறுப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனே படிப்பீங்க. அந்த மாதிரி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கம் அப்படிங்கிறது நிச்சயமாக வரும், ஓகேவா? ஸோ இதெல்லாம் நான் சொல்கிற ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணுங்கள். சாப்பிட்டு ஒரு 1/2 hour 1 hour கண்டிப்பாக பிரேக் இருக்கணும், ஓகேங்களா? சம் வாக்கிங் இல்லைனா ஏதோ ஒரு சின்ன ஒர்க், ஏதோ ஒரு சைக்கிளிங், ஏதோ ஒன்று நீங்கள் பண்ணணும். ஸோ சாப்பிட்டு உடனே நீங்கள் படிக்கிறீங்க, உடனே படிக்கிறதுக்கு உட்காடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கம் அப்படிங்கிறது வரும். ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னா மிக முக்கியமானது, சூஸ் யுவர் பெஸ்ட் பிளேஸ். உங்களுக்கு படிக்கிறதுக்குன்னு உண்டான ஒரு பிளேஸை நீங்கள் சூஸ் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ தூங்குகிற இடத்துல தூங்கணும், படிக்கிற இடத்துல படிக்கணும். நீங்கள் தூங்குகிற இடத்துல எடுத்து படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கம் வரும். அண்ட் என்ன படிச்சிங்க அப்படிங்கிறதே உங்களுக்கு தோணாது. நிறைய பேர் படுத்துகிட்டே படிப்பாங்க, தூங்கி எழுது அப்படியே உட்காந்துட்டே படிப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன படிக்கிறீங்க அப்படிங்கிறது மைண்டில் ஏறாது, சரியா? தூக்கம் தான் வரும், ஓகேவா? அதனால் நீங்கள் படிக்கிறதுக்குன்னு உண்டான ஒரு பெஸ்ட்டு பிளேஸை நீங்கள் சூஸ் பண்ணணும், ஓகேவா? அழகாக ஒரு சேர் டேபிள் போட்டுட்டு ப்ராப்பராக உட்காந்துட்டு சிட்டிங் ப்ராப்பராக இருக்கணும், ஓகேவா? நல்ல காற்றோட்டம் வெளிச்சம் நிறைந்த ஒரு பகுதியில் உட்காந்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அது நல்லா செட் ஆகும், ஓகேவா? இந்த பெட்லேயே உட்காந்து படிக்கிறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. முக்கியமாக குறிப்பு எடுத்து படிங்க, இன்ஸ் எடுத்து படிங்க, ஓகேங்களா? முக்கியமான வேர்ட்ஸ் எல்லாம் அண்டர்லைன் பண்ணி இன்ஸ் எடுத்து படிங்க, ஓகேங்களா? சில டைமில் தூக்கம் வருது அப்படின்னா என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் சத்தமாக வாய் விட்டு படிக்கலாம், ஓகேங்களா? நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்றது மற்றவங்க டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் கூட கொஞ்சம் சத்தமாக வாய் விட்டு படிங்க, ஓகேங்களா? டிஸ்கஸ் பண்ணி படிங்க. இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கம் அப்படிங்கிறது வராது. சம்டைம்ஸ் நிறைய பேர் மனசுக்குள்ளே படிப்பாங்க, ஒரு சிலர் வாய் விட்டு படிப்பாங்க, ஓகேவா? அது அவங்க ஒருத்தருக்கு ஒரு விதமான ஹேபிட் இருக்கும். நீங்கள் எப்படின்றத கமெண்ட்டில் தெரிவிங்க. ஒருவேளை தூக்கம் வருதுன்னா நீங்கள் மனசுக்குள்ளே படிக்கிறீங்க அப்படின்னா கூட தூக்கம் வருதுன்னும் போது நீங்கள் சத்தமாக படித்து பாருங்கள், கண்டிப்பாக தூக்கம் வராது. அது ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? அடுத்து 4th பாயிண்ட் மார்க் பண்ணி படிங்க, சரிங்களா? இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணி படிங்க. ஒரு சின்ன ஃப்ளோட் சார்ட் மாதிரி போடுங்க, வீட்டிலே சின்னதாக ஒரு சார்ட் வச்சு எழுதி படிங்க. முக்கியமான வார்த்தைலாம் கீவேர்ட்ஸ்னு சொல்லுவோம், சரிங்களா? பேப்பர் வேல்யூஷன்லாம் அந்த கீவேர்ட்ஸ் கொடுப்பாங்க, அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி முக்கியமானதெல்லாம் குறிப்பெடுத்து படிச்சிங்க அப்படின்னா அந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கம் வராது. தூக்கம் வரும்போது இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு வராது. இன்ஸ் எடுக்கிறது, ஒரு சின்ன சார்ட் மாதிரி எழுதுறது, நீங்கள் படிக்கிறதுக்குன்னு ஒரு பிளேஸ் சூஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த இடத்துல சின்ன பேப்பரில் எழுதி வைக்கிறது, அந்த தூக்கம் வரும்போது அதை எடுத்து ஒன் டைம் ரீகால் பண்ணுறது, இதெல்லாம் குறிப்பெடுத்து படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கம் அப்படிங்கிறத நீங்கள் தவிர்க்கலாம், ஓகேங்களா?
வேறு டிஃப்ரெண்ட் கலர் கூட யூஸ் பண்ணி படிங்க. ஓகேங்களா, ஹைலைட் பண்ணி படிக்கிறதுக்கு. அடுத்து 5th ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, தூக்கம் வரும்போது தண்ணி குடி. ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா தூக்கம் வர்றது தவிர்க்கிறதுக்கும் அதுவும் வந்து ஒரு வாய்ப்பு தான். சரிங்களா, ஸோ படிச்சுட்டே இருக்காமல் ஜஸ்ட்டு வாக் பண்ணலாம். தூக்கம் வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி ட்ரிங்க், ஓகேங்களா, தண்ணி வந்து குடிங்க. அதுவும் வந்து அண்ணாந்து குடிக்கணும். ஓகேங்களா, அப்படி குடிச்சிங்கன்னா தூக்கம் வந்து வர்றது கொஞ்சம் தவிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றின வீடியோவும் ஆல்ரெடி போட்டேன். சரிங்களா, அடுத்து எல்லாருமே செய்யக்கூடியது ஒன்று தான் ஃபேஸ் வாஷ் பண்ணுறது. ஓகேங்களா, ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கனாலும் தூக்கம் வராமல் தவிர்க்கலாம். ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக வந்து உங்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து 7th ஒன் வந்து பார்த்திங்கன்னா டீ ஆர் காஃபி. ஓகேங்களா, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வந்து சம்டைம் வந்து டீ குடித்தாக்க கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட். ஓகேங்களா, சில பேப்பர் வேல்யூஷனெல்லாம் போனால் கூட பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்குன்னு தனியாக வந்து டீச்சர்ஸ்க்கே வந்து அலாட் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் வந்து படிக்கிறீங்க, ஒரு நாளைக்கு வந்து எக்ஸாம் டைமில் 8 hours 10 hours படிக்கிறீங்கன்னும் போது கண்டிப்பாக ரெஃப்ரெஷ்மெண்ட் அப்படிங்கிறது தேவை. அதனால் டீ ஆர் காஃபி ட்வைஸ் பர் டே எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஒரு நாளைக்கு 2 முறை எடுத்துக்கோங்க, அதுவே போதுமானது, நிறைய டைம்லாம் வேண்டாம். சரிங்களா, டீயோ காஃபியோ ஒரு 2 டைம் வந்து நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும், தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு பாயிண்ட்டு தான். அடுத்து 8வது வந்து எல்லாருமே செய்யக்கூடியது தான், கண்டிப்பாக ஸ்லீப்பிங் அப்படிங்கிறது வேணும். நிறைய பேர் வந்து தூங்குறதை விட்டுட்டு படிக்கிறாங்க, அது வந்து மிக மிக தப்பு. கண்டிப்பாக ஒரு மனிதருக்கு 6 to 7 hours வந்து எக்ஸாம் டைம்லையாச்சும் தூங்கணும். கண்டிப்பாக 7 to 8 தேவை, இருந்தாலும் எக்ஸாம் டைம் அப்படிங்கிறதுனால 6 to 7 hours வந்து கண்டிப்பாக தூக்கம் என்பது கண்டிப்பாக தேவை. நிறைய பேர் டே நைட்டு ஃபுல்லாக படிக்கிறாங்க, நைட்டு ஃபுல்லாக படிக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் இல்லாமல் தூங்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக தூங்கணும். ஆனால் படிச்சுட்டு புக்கை திறந்து வச்சுட்டு தூங்குறதுன்றது மிக மிக பேட் ஹேபிட். ஓகேங்களா, தூக்கம் வருதா, எல்லாமே ட்ரை பண்ணிட்டீங்க, ஓரளவுக்கு படிச்சிட்டிங்க, தூங்குறீங்களா, புக்கை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு தூங்குங்க. நிறைய பேர் புக்கு திறந்து வச்சுட்டு அப்படியே புக்கை கவுத்தி வச்சுட்டு அப்படியே போய் படுப்பாங்க, அது வந்து ரொம்ப பேட் ஹேபிட். அதனால் புக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணிவிட்டு தூங்க வேண்டிய இடத்துல தூங்குங்க. சரிங்களா, படிக்க வேண்டிய இடத்துல படிங்க. ஓகேவா, அடுத்து மிக முக்கியமானது, உங்களுடைய டிஸ்ட்ராக்ஷனுக்கு வந்து நிறைய இருக்குது இப்போது. ஓகேங்களா, செல்ஃபோனு, கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, கேம்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, மொபைலு, சேட்டு நிறைய இருக்குது. இந்த டிஸ்ட்ராக்ஷன்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிங்கன்னா டைம் வந்து வேஸ்ட் இல்லாமல் நீங்கள் படிக்கலாம். அடுத்து மிக மிக முக்கியமானது குரூப் ஸ்டடி அண்டு செல்ஃப் எவால்வேஷன். ஓகேங்களா, ஸோ குரூப் ஸ்டடி ரொம்ப நல்லது. சரிங்களா, தூக்கம் வர நேரத்தில் நீங்கள் ஒரு டைமை சூஸ் பண்ணிவிட்டு அந்த டைமில் வந்து நைட்டில் நான் எங்கே சார் குரூப் ஸ்டடி பண்ணுறது, செல்ஃப் எவால்வேட் பண்ணுறதுன்னா அதுக்கு தான். ஒன்று குரூப் ஸ்டடி பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைனா செல்ஃப் எவால்வேஷனும் நீங்கள் பண்ணிக்கலாம். குரூப் ஸ்டடினா ஒரு 4 பேர் சேர்ந்து உட்காந்துட்டு வெட்டியாக பேசாமல் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, அதே போல் வந்து செல்ஃப் எவால்வேஷனும் ரொம்பவே நல்லது. நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்க, இந்த 1 day ஃபுல்லாக என்ன படிச்சிங்க அப்படிங்கிறது உங்களை நீங்களே வந்து ஒரு எவால்வேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, என்னென்ன படிச்சிங்க அப்படிங்கிறத நீங்களே வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி வந்து பண்ணிக்கலாம். இல்லைனா என்ன ஒரு சின்ன டாபிக் மாதிரி குறிப்பு மாதிரி எழுதி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தூக்கத்தை தவிர்த்து இந்த படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 10 வழிமுறைகளை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் பொறுமையாக அந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.